Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar recipe in Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான சோயா சங்க்ஸ் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 100 கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கு. இனி நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு இது நல்லா ஊற போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இந்த தண்ணிக்குள்ளேயே இது சாக் பண்ணி வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா நல்லா ஊறிடுச்சு. இனி அதை நல்லா தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கு. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இனி இது கூட சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாபீன் இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இனி இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம போட்டிருக்கிற சோயாபீன் எல்லாம் டிப் பண்ணுற அளவுக்கு ஊற்றினா போதும். இனி நம்ம இது குக்கரில் 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம சோயா நல்லா வெந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இனி நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தேங்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கு, அது இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேக வச்சுருக்கிற சோயாபீன் இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா 2 நிமிஷம் நல்லா கலர் விட்டதுக்கப்புறம் அப்படியே தீ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம டேஸ்ட்டான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கூட எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மறுபடியும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.